பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 8வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஜெப ஆலய தலைவனாகிய யவீருடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாங்க. அவர் இயேசுவின் இடத்துல வந்து, நீங்க வந்து என்னுடைய மகள் மேல கைகளை வையுங்க, அப்பொழுது அவ சரியாயிடுவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இயேசுவும் அவனோட போறதுக்காக கடந்து போறாங்க. இவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இயேசு வந்து என்னுடைய மகள் மேல கைகளை வைப்பாங்க, அவள் சரியாயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தோடு இவங்க கடந்து போறாங்க. ஆனா ஒருவன் எதிராக வந்து என்ன சொல்றாங்க, உங்களுடைய மகள் இந்த மாதிரி மரிச்சு போயிட்டா, போதுகிற வருத்தப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தன்னுடைய நம்பிக்கை முழுவதுமாக இழந்த ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்றாங்க, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் சொல்லிட்டு சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள் நடக்கும்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருப்பீங்க. ஆனா அதற்கு எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க கேட்கலாம், அல்லது எதிர்மறையான யோசனைகள் உங்களுக்கே கூட வரலாம். இந்த நேரத்துல உங்களுடைய நம்பிக்கையை முழுவதுமாக இழந்து போய் நீங்க இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சொல்றாங்க, பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்க, உங்களுக்கும் ரட்சிப்பு உண்டாகும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.